Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டான கேக் ரவா யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம், அதில் நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். எக்கு இல்லை அப்படின்னா எக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா எக்கை நல்லா பீட் பண்ணிடலாம். இது கூட நான் எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவு ரவை, நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு ரவைக்கு நான் 3/4 கப் அளவு சீனி பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவு சீனி சேர்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ சீனி கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் அளவு பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் ஒரு கப் அளவு ரவாக்கு ஒரு கப் அளவு பால் தேவைப்படும். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எந்த கிண்ணத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதை நல்லா பட்டர் வச்சு தடவிக்கோங்க. ஃபுல்லாக இடத்துலையும் நல்லா பட்டர் வச்சு நல்லா தடவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலேயும் நம்ம பட்டர் இல்லைனா நெய் தடவி வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அடிகனமான பேன் எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிண்ணத்தில் மாவை நம்ம வேக வச்சுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன் 30 நிமிஷம். தண்ணி கண்டிப்பாக ஊற்றி பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு கிண்ணம் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கிண்ணத்தை நீங்கள் வச்சு நீங்கள் பாயில் பண்ணுங்கள். மூடி நல்லா டைட்டாக போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்ப அருமையான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும். தண்ணி இல்லாமல் ட்ரையாக வச்சா கொஞ்சம் கருகிற மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதை இப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மேலே நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி, வீட்டில் செஞ்ச சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணி இதில் மேலே ஊற்றி ஊற வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ அப்படி சாப்பிடும்போது அது இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் உள்ள பொருள் வச்சு 1/2 kg அளவுள்ள நமக்கு புட்டிங் கேக்கு நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.